தளபதி விஜய் நடித்த மூவியில் நம்ம கற்றுக்க வேண்டிய லைஃப் லெசன்ஸ் மூவி நம்பர் 3 ரசிகன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஏன் மஸ்ட் வாட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதல், தன்னம்பிக்கை, தவறான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் மன வலிமை, இது எல்லாத்தையுமே ஒரு படத்தில் பார்க்குறப்போ மஸ்ட் வாட்ச் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு லைஃப் லெசன் என்னென்னா, மக்கள் உன்னை பற்றி நம்புவதை விட நீ உன்னை பற்றி நம்புவது முக்கியம். வெளி உலகம் நம்மளை என்ன தவறாக புரிந்து கொண்டாலும் சரி, ஆனால் நம்மளே நம்ம மதிப்பை தெரிந்திருக்க வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா சிங்கார மாதிரி இருக்கல. வெளியே அடுத்தவன் 1000 சொல்லட்டும், அவன் சொல்கிறான்ட்டு நம்மளே சந்தேகப்பட்டா வீழ்ச்சி தானே. 2வது பாயிண்ட், உண்மை தாமதமாக வெல்லலாம், ஆனால் பொய் நிரந்தரமாக வெல்லாது. சில நேரங்களில் உண்மைக்கு நேரம் தேவைப்படும், ஆனால் அது மறைந்து போகாது நண்பா, மறைந்து போகாது. 3rd பாயிண்ட், ஒரு தவறான சூழ்நிலை உன் குணத்தை நிர்ணயிக்காது. ஒரு சம்பவம் உன் முழு வாழ்க்கையும் வரையறுக்க முடியாது. ஒரு சின்ன சம்பவம், ஏன்னா உன் வாழ்க்கையில் எவ்வளவோ நடந்திருக்கும், நல்லது எவ்வளவோ நடந்திருக்கும். அந்த சின்ன ஒரு இது உன் வாழ்க்கையை வரையறுக்க முடியாது அப்படிங்கிறது தான் அந்த படத்து மூலியமாக நான் கற்றுக்கிட்ட லைஃப் லெசன். அண்ட் 4th பாயிண்ட், நல்ல பேர் கட்ட பல வருடங்கள் ஆகும், கெடுக்க சில நம்மிடமே போதும். நற்பெயரை பாதுகாப்பது ஒரு தொடர்ச்சியான பொறுப்பு நண்பா, சரிங்களா? நம்ம ரொம்ப வருஷமாக ரொம்ப நல்ல பையனாக நல்ல பொண்ணாக நம்ம இருந்திருப்போம், ஆனால் சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ சின்ன ஒரு அடிக்ஷனோ நம்மளை அப்படியே கெட்டதாக மாற்றும். ஆனால் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது, இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நல்ல பேர் வாங்கியிருப்போம். ஒரு கண்ணாடியில் கல்பட்டது போல் அதை உடைப்பது நல்லதில்லை அப்படின்னு நான் இங்கே கற்றுக்கிட்டேன். அண்ட் 5வது பாயிண்ட், பிரச்சனையிலிருந்து ஓடுவது தீர்வல்ல, அதை எதிர்கொள்வதே தீர்வு. பயந்து விளங்குறது தற்காலிக நிம்மதியை வேணால் தரலாமே தவிர, எதிர்கொள்வது தான் நிரந்தர தீர்வை தரும். எப்போவுமே ஒரு பயம் உங்களை இது பண்ணுதுன்னா அதை ஃபேஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது தான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமான பார்ட். ஃபேஸ் த ஃபியர். இதுலேருந்து நான் டேக்கவே என்னன்னா, சிம்பிளாக உன் பெயரை காப்பாற்றுவது உன் பணத்தை காப்பாற்றுவதை விட முக்கியம். எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்க முடியும், நம்பிக்கை இழந்துட்டோம் அப்படின்னா மீண்டும் பெறுவது கடினம். ஸோ பி அ ட்ரஸ்டபிள் பர்சன். ஸோ பணம் வேணுமா இல்லை நல்ல பெயர் வேணுமா அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணுங்கள்.